இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதாமா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுக்கு நீ போ. என்ன உன்ன மாதிரி பொண்ணுன்னு நினைச்சியா? ஏமா இப்படி வீம்பு பண்ற? சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டா இன்னும் பெரிய பெரிய போட்டியில எல்லாம் உன்னை கலந்துக்க வைப்பாருல்ல. உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்கனாலதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. எதுக்கு தானா இப்ப டென்ஷன் ஆகுற? நீ இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட. உன்னை நான் தனியா கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒண்ணு அந்த மாயா வந்துருவா, இல்ல அந்த கதிர் வந்து நிப்பான். இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. அடம் பிடிக்காம நல்ல பொண்ணா நான் சொல்றதை கேட்டா உனக்கு நல்லது. ஏய், ஒரேதே வெளிய போடா. வெளிய கத்தி போ. ஊரை கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி கத்தி எடுத்து வச்சிருக்க. பாவம், கையில ஏதாவது வெட்டிக்க போற, அங்க வச்சிரு. வெய்யே. ஏய் ஏய், என் கிட்ட வந்த இவள அறுத்துருவேன். சார் 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 பயமா இருக்கு சார். இந்த பொண்ணு சாதோன்னு சொன்னீங்க. எனக்கு கொண்டுடுவா போல சார். சார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். தனா வேணாம், அந்த பொண்ணை விட்டுரு. ஏய் வெளிய போடா. போடா இங்க இருந்து. போடு சொல்றல. சார் சார் ஏதாவது பண்ணிட போறா சார். சார் சார் காப்பாத்துங்க சார். போ. ஏடி ஆட்டம் ஆடுற? எனக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் விடு. யாராவது காப்பாத்துங்க. ஏய் சத்தம் போட்ட யோசிக்கவே மாட்டான், அப்படியே அறுத்துருவேன். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உனக்கு அப்படி என்ன நான் பாவம் பண்ணேன்? என்ன விட்டுட்டு அந்த கதிர் கூட வாழ்றல்ல, அதுவே பெரிய பாவம் தாண்டி. கவலைப்படாத, இனிமே அவன் உன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டான். உனக்கு தாலி கட்டி உன் கூட வாழணும்னு நினைச்சேன், இப்ப வாழ்ந்துட்டு அப்புறம் தாலி கட்டுறேன், சரியா? அப்பலாம் பண்ணது